அதாவது பாராளுமன்றத்தில் இந்த காலகட்டத்துக்கு மிக முக்கியமான ஒரு உரையை நிகழ்த்திய எங்களுடைய கௌரவ ராஜாங்க அமைச்சர் அல்ஹாஜ் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள் இப்பொழுது நேரடியாக அது தொடர்பான விவரங்களை தருவதற்கு எமது ஜாஜி நியூஸுக்காக இப்பொழுது நேரடியாக இணைந்திருக்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அதாவது நீங்கள் இன்று பாராளுமன்றத்திலே ஆற்றிய அந்த உரை இளைஞர்களுக்கு, அதாவது மிக கவலையோடு இருந்த இளைஞர்களுக்கு ஒரு ஒத்தனம் தந்தது போன்று அமைந்திருந்தது சார். இந்த உரை நிகழ்த்திய பிறகு கௌரவ மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள், அதுபோல் பிரதமர் அவர்கள் உங்களை அழைத்து பேசியதாக நாங்கள் அறிந்திருந்தோம். அது பற்றிய தெளிவை எமது நேர்களுக்காக தாருங்கள் சார். உண்மையிலே இன்று காலையிலேயே எனக்கும் நீதி அமைச்சருக்கிடையே கடும் வாக்குவாதம் இருக்கிறது. ஏனென்றால் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய நாங்கள் பேச்சுவார்த்தைகள் மூலம் முயற்சிக்கிறோம் சொன்ன போது நான் அவர்கள் எனக்கும் இடையிலே கடுமையான முதலீடு பெற்றது. அதை தொடர்ந்து பின்னரும் என்னுடைய பேச்சிலே நாங்கள் தொடர்பாக நிறைய விடயங்களை பேச வேண்டி ஏற்பட்டது. என்னுடைய பேச்சு அதிமேதக ஜனாதிபதி அவர்களும் பிரதம அமைச்சர் அவர்கள், நீதி அமைச்சர்கள் மற்றும் பல அமைச்சர்கள் என்று பாராளுமன்றத்திலே இருந்து கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய பேச்சை பேசி முடிந்த மறுக்கணமே என்னை ஜனாதிபதி அவருடைய அறைக்கு வருமாறு அழைத்தார். நான் பேச போன போது அவர் இந்த பிரச்சனைகளை நாங்கள் கையாள வேண்டும், பேசிக் கொண்டிருக்கிறோம், ஆராடி கொண்டிருக்கிறோம் சொன்னால் அதனிலே நீங்கள் நேற்று முன்தினம் இவ்வாறு அழைத்து பாராட்டுகிறோம். ஆனால் நேற்று முன்தினம் இவ்வாறு நடந்ததற்கு பிறகு நேற்று கேவலமாக அல் குர்ஆனையும் அதிலையும் மார்க்கத்தையும் அல்லாஹ்வையும் மிக மோசமாக கேவலப்படுத்தியிருக்கிறார். ஆகவே நீங்கள் அவரை கைது செய்ய வேண்டும், இல்லாத உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும். ஆகவே இதை தொடர்ந்து சொல்ல முடியாது. ஆகவே நான் எங்களை பற்றி ஆகவேதான் நான் பேசினேன் என்று ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்திய போது ஜனாதிபதிகள் ஓகே நான் சம்பந்தம் உடனடியாக நாங்கள் முடிவெடுப்போம், கொஞ்சம் பொறுமையா இருக்கும்படி சொன்னார். அடுத்த நிமிடம் என்னை பிரதமர் என்னை அழைத்து பிரதமரும் என்னோடு பிரதமர் ரணில் பேசினார். அவரும் நான் ஒத்துக்கொள்கிறேன், உண்மைதான் இந்த மனவேதனைகள் நாங்களே, ஆகவே தயவு செய்து இளைஞர்களை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும், ஆகவே நாங்கள் உடனடியாக நாங்கள் தீர்வு காணும் என்று சொன்னார். அதே போன்று நீதி அமைச்சரும் என்னை வந்து சந்தித்து அவரும் பாராளுமன்றத்திலே காலையில் நடந்த விஷயங்களை பற்றியும், ஆகவே உண்மையில நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாங்களே நீங்கள் கைது செய்யாமல் எங்களை எல்லாம் சொல்லி உடனடியாக அதை பற்றி ஜனாதிபதி இப்பொழுது உடனடியாக முடிவு காணும்படி கேட்டிருக்கின்றோம் என்று சொன்னார். ஆகவே இன்று பமாலை என்னுடைய பேச்சின் பின்பு சிங்கள அமைச்சர்கள் காமினி ஜாய்கர் பெரேரா உட்பட பல சிங்கள அமைச்சர்கள், லக்ஷ்மண் கிரியல்ல பல அமைச்சர்கள் இத்தொடர்பிலே உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும். இன்று என்னுடைய பேச்சு மிக மோசமான பேச்சு. ஆகவே இது நாளை நாங்கள் இதற்கு பின்னரும் நாங்கள் அமைதியாக இருந்தால் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்ற விடயங்களை பற்றி பிரதமருக்கு எடுத்திருந்தார்கள். அதற்கு நாங்கள் வந்துவிட்டோம். இப்பொழுது எனக்கு ஜனாதிபதி சிறையிலிருந்து தொலைபேசி வந்தது. ஜனாதிபதி இன்று என்னுடைய பேச்சை அடுத்து அவசரமாக நாளை பிற்பகல் 3 மணிக்கு பாராளுமன்றத்திலே சகல அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், போலீஸ் பாதுகாப்பு, நீதி அமைச்சர், பிரதமர் தலைமையிலே கூடி உடனடியாக இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை பற்றி எடுப்பதற்கான விசேட கூட்டம் ஒன்றை ஜனாதிபதி நாளை பிற்பகல் 3 மணிக்கு கூட்டியிருக்கிறார். அது சகல முஸ்லிம் எம்பிக்களுக்கும் அழைக்குமாறு முஸ்லிம் கலாச்சார அமைச்சருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அந்த கூட்டத்திலே வந்து இந்த விடயங்களை பற்றி தெளிவாக பேசி தீர்வு காண்பது என்று இப்பொழுது எனக்கு ஜனாதிபதி செயலாற்றுவது எனக்கு சொல்லப்பட்டது. ஆகவே இன்றைய பேச்சின் பின்னர் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் அல்லாஹ்வுக்கு பேசினோம். ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பிலே உடனடியாக தீர்வு காணப்படும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே தீர்வு காணப்படுகின்ற அதே நேரம் நாங்களும் இன்று என்னுடைய பேச்சை அடுத்து முஸ்லிம் எம்பிக்கள் அமைச்சர்களும் நாங்கள் பாராளுமன்றத்திலே தொடர்பாக பல விடயங்களை பற்றி பேசியிருக்கிறோம். ஆகவே நாங்கள் இதற்கு பின்னர் உறுதியான மிக பலமான தீர்மானங்கள் நடவடிக்கைகளோடு பாராளுமன்ற நகர்வுகளை செய்வதென்று நாங்கள் யோசித்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஜனாதிபதியுடன் சந்தித்த பின்னர் நாங்கள் மீண்டும் முஸ்லிம் அமைச்சர்கள் எம்பிக்கள் சந்திக்க இருக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த விடயத்தில் இனிமேல் இதில் ஒரு முடிவு காணுகின்ற வரை ஒரு பலமாக இருப்பது என்ற தீர்மானத்தில் இருக்கிறோம். நன்றி சார். அதாவது எங்களுடைய முஸ்லிம் தலைவர்கள் யாராவது இவ்வாறான ஒரு உண்மையான உரையை நிகழ்த்த மாட்டார்களா என்ற இயக்கத்தில் இருந்த அந்த குறையினை நீங்கள் நிவர்த்தி செய்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் எமது மீடியா சார்பாக உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார், இந்த நேரத்தில் இணைந்து கொண்டமைக்க.